ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் நடக்கிற அந்த சண்டையை பத்தி பஞ்சாயத்து பண்றதுக்கு நம்ம கானா வினோத்தும் அமித் அவர்கள்கிட்டயும் போயிட்டு விஜய் பார்வதி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? எனக்கு இதுல ஒரு விஷயம் என்ன புரியலனா, இது காலையிலே நடந்து முடிஞ்சிச்சு. போன ப்ரோமோவும் காலையிலே நடந்ததுதான். அப்ப வீட்டுல நீங்க ஒரு கண்டென்ட் இல்ல. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரோமோ மட்டும் நல்லா ஃபயரா போட்டீங்க. இந்த வீடு வந்து இந்த மாதிரி ஸ்கூலா மாற போகுது, அதனால வந்து இந்த டாஸ்க் கொடுக்க போறேன்னு மட்டும் சொன்னீங்களே தவிர என்ன டாஸ்க் கொடுத்துருக்கீங்க, என்ன இன்ட்ரெஸ்டா நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு ப்ரோமோலையும் காமிக்கல. அதாவது விஜய் பார்வதி கமருதீன் அடுத்த ப்ரோமோ எடுத்துட்டு போனீங்கன்னா வேற என்ன இருக்கு பாக்குறதுக்கு? எபிசோட்ல அப்ப ஒண்ணுமே இல்ல. அதுதான் மக்கள் இங்க பார்க்க முடியுது. சரி, ஓகே. இந்த ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்கன்னா, நம்ம விஜய் பார்வதி வந்து அமித் பார்கவ் கிட்டயும் நம்ம கானா வினோத் கிட்டயும் ஒரு விஷயம் சொல்றாங்க. கம்முவை வச்சு அவங்க பண்ண விஷயத்துல நான் ரொம்ப டீப்பா ஹர்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதி வந்து அமித் பார்கவ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் தடுக்கல, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, ஓகேவா? எனக்கும் இந்த மாதிரி வந்து ஓரமா ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்றத தான் நான் வந்து இங்க சொல்றேன் அப்படின்ட்டு நம்ம அமித் பார்கவ் கிட்ட விஜய் பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அமித் பார்கவ் என்ன வந்து சொல்றாருன்னா, அதாவது இந்த வீட்டுல இந்த மாதிரி எமோஷன்ஸோட கேம் ஆடினீங்கன்னா உங்களால எப்படி கேம் ஆட முடியும், ஓகேவா? இந்த மாதிரி இந்த லவ் கண்டென்ட் வச்சு உங்க எமோஷனா கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது உங்களால எப்படி இந்த கேம்ல வந்து போக்கஸா விளையாட முடியுன்ற மாதிரி அமித் பார்கவ் அங்க ஒரு விஷயத்த வந்து நம்ம விஜய் பார்வதிக்கு சொல்றாப்புல அட்வைஸா, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அரோரா வந்து நான் இருக்கும்போது வேணுமுன்ட்டே வந்து கமருதீன் கூட க்ளோஸா இருக்க மாதிரி திரும்ப திரும்ப பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறமே நான் இவங்கிட்டே கமருதீன் கிட்டே சொல்லிடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி வந்து என்னால வந்து நீ இந்த கேமை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு நான் ஒதுங்கிடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒதுங்குற மாதிரியா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் தோணுது, ஓகேவா? இவங்க வந்து ஒதுங்குற மாதிரி ஒதுங்குவாங்க, திரும்பி வந்து புடிச்சுப்பாங்க, அந்த மாதிரிதான். அது என்னவோ கதை உங்களுது. ஆனா எதுக்கு ஒரு ப்ரோமோ கண்டென்ட்டா கொடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல மக்களே. உண்மையா வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இன்னைக்கு எபிசோட் வந்து ஒண்ணுமே இருக்க போறதுலன்னு தெரியுது. லைவ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு 4-5 மணி நேரமா இவங்களை வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்பதான் ஓபன் பண்ணி விட்டுருக்காப்ல. எல்லாம் போயிட்டு ரெடி ஆயிட்டு வரதுக்குள்ள எப்படியும் ஒரு 5-6 ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இது ஆரம்பிப்பீங்க, ஓகேவா? அந்த டாஸ்க் ஆரம்பிப்பீங்க. அந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கீர்த்தி சுரேஷ் வேற வீட்டுல வராங்க ப்ரொமோஷனுக்கு. அது வேற ஒரு 2 மணி நேரம் போகும். அதுக்கப்புறம் நைட் எல்லாம் சாப்பிட்டு தூங்கிடுவானுங்க. அவ்வளவுதான், இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிச்சு. இது எதுக்கு இந்த டாஸ்க் ஒண்ணு நான் நடத்த போறேன்னு சொல்லிட்டு ஃபயர் ஓட்டிங்கன்னு தெரியல. ஒரு நாள் வேஸ்டா, நாளைல இருந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையா? பொறுத்திருந்து பாப்போம் மக்களே. எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்ப முக்கியம் தான் இருக்குன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி தெரிஞ்சிடாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுவாங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.